மாடுன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களை எப்படி பாத்துக்கணும் அதே மாதிரி தான் மாடுகளையும் நான் பாத்துப்பேன். 2 நேரம் பசுமை உணவு கொடுப்போம், அப்புறம் வைக்கோல் கொடுப்போம், தவிடு புண்ணாக்கு கொஞ்சம் மக்காசோளமும் கலந்து கொடுப்போங்க. 3 வேளையுமே நாங்க தண்ணி கட்டிடுவோம். எங்க வீட்டுக்கார் எனக்கு ரொம்ப உதவியா இருப்பார். மாடுங்க கத்துறத வச்சே அது பசிக்கா அல்லது தண்ணி காட்டுறத என்னால் நல்லா உணர முடியும். எங்க சின்ன பொண்ணு மாடுங்க கிட்ட ரொம்ப பாசமா இருக்கும். இந்த மாடுல இருந்து அந்த ஃபார்மே ஆரம்பிச்சோம். இது ரொம்ப அழகா இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சமான மாடு இது. நலம் அன்புடன் நமது கிராமங்களில் இருந்து ஆரோக்கியா மில்க். வெல்கம் பேக் மக்களே. நம்ம அக்கா சொல்ற மாதிரி ஒரு 4 மாடு வாங்கி போட்டிருந்தா கூட நான் ஃபர்ஸ்ட் பம்பல இந்த சேனல் ஆரம்பிச்சு ஒரு முன்னேற்றமும் இல்லைங்க. சரி விடுங்க, அது வந்து ஸ்டொமக் ஃபயர் வேற பண்ணணும். வீடியோக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா நான் உங்க ஆண்டனி, நீங்க பார்த்துட்டு அன்பிரடிக்டபிள் பிளாக்ஸ் மக்களே. நாம இப்போ சித்தூர் ஆந்திராவில் இருக்கோம். இது எபிசோட் 2. எபிசோட் நீங்க இன்னும் பார்க்கலன்னா மறக்காம போய் பார்த்துட்டு வந்தாங்க. இல்லைனாலும் பரவாயில்ல, நான் ஒரு இன்ட்ரெஸ்ட் எல்லா லெவலுக்கு எடுத்து வைக்கல, போற போக்குல பார்த்துக்கலாம் வாங்க. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்ன பார்த்து இதுதான் மக்களே. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர்ஸ்க்கு ரோடு ஓட்டினா மாதிரி குடும்பம் குட்டி சாப்பாடு சட்டிடு நிறைய மக்களை நம்மளால் இங்கே பார்க்க முடிஞ்சுது. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு அழகான ஊருக்கு நடுவில் ஒரு மலை, அந்த மலைக்கு மேலே ஒரு கோயில், ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு ஏரி, அந்த ஏரி ஓட்டினா மாதிரி ஒரு பார்க்கு, அந்த பார்க்கு ஃபுல்லாக மக்கள் மனசில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதை பற்றி யோசிக்காமல் அங்கே வர எல்லாருக்கிட்டையும் சிரிச்ச முகத்தோட, முக்கியமாக என்ன பார்த்து ராண்டி அம்மா ராண்டி தெங்கி தினேசி போண்டின்னு சொன்னாங்க பாருங்க, மனசே அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சுங்க. ఊరికి వచ్చినారా? నమస్కారం అండి. నమస్కారం అండి. ఈ ఊరు గురించి తెలుసుకోండి. చిత్తూరు మంచి ఊరు, బిజినెస్కు దానికి కానీ బాగుంటుంది. కాణిపాకం గుడి, తిరుపతి, ఫారెస్ట్ ఏరియా బాగుంటుంది. అర్ధగిరి, కలిగిరి, బండపల్లి బాగుంటుంది. అందరూ రండి, మంచి ఊరు ఇది. ఏ ప్రాబ్లం ఉండదు. అన్నంలో కూడా వచ్చాడు బతుకోవచ్చు. புரியல, கவலைப்படாதீங்க, நான் சொல்றேன். నేనే రేణిగుంట గోపిరా, ఒక్క అడుగుదా నేను తోరవిలో ఎవరునా వస్తే మారిపోతారు. వాడు పోతే వీడు, వీడు పోతే నేను పోతా, నా అమ్మ మొగుడు ఎవరునా వస్తే చంపేస్తాను రా. అలాగా మా గురి గారు చెప్తున్నారండి. இன்னும் புரியலையா? அதை ஒன்றும் இல்லைங்க, இந்த மாதிரி இந்த ஊர் ரொம்ப தங்கமான ஊரா. இந்த ஊருக்கு வந்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு அப்படின்னால நீங்கள் படிச்சிக்கலாமா, இந்த இடத்துல பார்க்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் எங்கள் ஊருக்கு வரணும்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகாக சொல்லிட்டு இருந்தாருங்க. அந்த வகையில் கோபி அங்கிள் சொன்ன ஒரு இடம் தான் ஆந்திரா காடு ஆபத்து நான் ஓடி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடம் ஃபாரஸ்ட் கண்ட்ரோலில் இருக்குது. நீங்கள் போகிறதா இருந்தால் 4 மணிக்கு தான் போகணும். அண்ட் அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க. ஹலோ கைஸ், நான் ரோட்டில் நடக்க விட்டான். இங்கே பார்க்க நிறைய இடம் இருக்குது. நான் அங்கங்கன்னு கேட்டேன் ஒரு சிலர்கிட்ட. பட் என்னென்னா, நம்மக்கிட்ட பைக் இல்லை. அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் மீட் பண்ணான்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு போயிட்டான். இதான் பக்கத்தில் ஒரு பார்க் ஒன்று பார்த்தேன். அதே மாதிரி இன்னொரு பார்க் இருக்கான். நடந்து தான் போகணும். அண்ட் முடிஞ்ச வரைக்கும் லோக்கல்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பட் சரியாக பேச மாட்டேன்றாங்க. யார் அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. பட் ஃபைன், எல்லாம் முடிஞ்சளவுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சாதாரண காலையில் கைஸ். ஒரு காலத்தில் மேனசஸ் வந்து இங்கே தான் ஷூட் பண்ணப்படாதாகவும் சொல்லப்படுது. நம்ம பேரிகிள்ஸ் இங்கே தான் அங்கங்கே சுற்றி தெரிஞ்சிருக்காருன்னா பார்த்துக்கோங்களேன். நம்புற மாதிரி இல்லை. இருந்தாலும் நான் சொல்லுவேன், இந்த இடம் ஃபாரஸ்டோட கண்ட்ரோல் வருது. உங்கள் இஷ்டத்துக்குலாம் அசால்ட்டெல்லாம் உள்ளே போயிட முடியாது. மீறி உள்ளே போகணும்னு நினச்சிங்கன்னா ஓட விட்டு பட்டைச்சிலே சுற்றுவானுங்க. ஸோ வித் பெர்மிஷன் உள்ளே போகணும்னு நினச்சி கூட பார்க்காதீங்க கைஸ். அப்படியுமா நீ மட்டும் உள்ளே போனேன் அப்படின்னு எல்லாருக்கும் சந்தேகம் வருது இல்லையா? இல்லை நான் சொல்கிறேன், எதுவும் சொல்கிறேன். அந்த கேட்டு ஓட்டின மாதிரி 10 பொறுத்தவும் 10ஆக பொறுத்த மாதிரி ஒரு திருட்டு மொழியோட ஒரு வடக்கு வழியை நின்றுட்டு இருப்பாரு. இந்த வடக்கு வழியா கிட்ட போயிட்டு ஒரு 50 ரூபா தள்ளினா போதும் கைஸ். இங்க போங்க சாப், அவன் கிடைக்கிற அசல நான் பார்த்துக்கிறேன் சாப் அப்படின்னு சொல்லுவா. ஸோ அவங்க மூலியமா தான் ஸ்பெஷல் பெர்மிஷன்லாம் நான் வெளியே வந்தேன் கைஸ். இந்த இடத்துக்கு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு டூரிஸ்டா நீங்க அஃபிஷியலாவே வரலாம் கைஸ். அப்படி வர எல்லாரையும் 2 days 1 night காட்டுக்குள்ள ரொம்ப டீப்பா கூட்டிட்டு போயிட்டு உங்க எல்லாரையும் நைட் அங்க தங்க வச்சு இயற்கையோட இயற்கையா எப்படி வாழணும் உங்க எல்லாருக்குமே கத்து தருவாங்க. உண்மையில ஒரு அற்புதமான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். எனக்கு இதை பத்தி எனக்கு முன்னாடியே தெரியல. மேபி எனக்கு தெரிஞ்சிருந்தா இதுக்காக நான் பிளான் பண்ணியிருப்பேன். பட் டோன்ட் வரி, திரும்பவும் கண்டிப்பா இதுக்காக நம்ம ஒன்றே கண்டிப்பா வரதான் போறோம் கைஸ். பட் என்ன ஒன்று, இவ்வளோ கஷ்டப்பட்டு உள்ள வந்து நம்மளால எல்லா அனிமல்ஸுமே பார்க்க முடியலையே அப்படின்னு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு கைஸ். அப்போ தான் நம்ம ரெட்டிகுண்டா கோபி அவரு சொன்னது ஞாபகம் வந்துச்சு. லைக் பக்கத்துலேயே ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது, அங்கே போனால் கண்டிப்பாக உங்களால் மான பக்கத்துலேயே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ எதை பற்றி யோசிக்காமல் உடனடியாக நம்ம நடராஜா சர்வீஸை போட்டேன் கைஸ்.
இந்த இடத்துல உண்மையிலேயே மான் இருக்குங்க. பட் என்னை மன்னிச்சிருங்க, லாஸ்ட் இயர் நான் கொஞ்சம் போய் சொல்லிட்டேன். மானை பக்கத்துலலாம் போய் பார்க்க முடியல, தூரமாக நின்று அப்படியே பார்த்து அப்படியே ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, வந்தது நான் தூரமாக நின்னாச்சு பார்த்துட்டு போயிடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருப்போம் தான். நம்ம சற்றும் எதிர்பார்க்காத வகையில் நம்ம மீட் பண்ண ஒருத்தங்க தான் நம்ம ரோஸ்லின் ஆண்டி. எத்தனை வருஷமா இங்கே வேலை செய்கிறீங்க? நான் இப்போ நான் 3 மாசமா வேலை பார்க்குறேன். 3 மாசமா? ஓகே. வேலை பார்க்குறேன். இங்கே வந்து மான் எல்லாம் நிறையா இருக்கும். 300 மான் கிட்ட இருக்கு. 300? நான் தான் தீனி வைக்கிறேன் மான் எல்லாத்துக்கும்? ஆமாம். காலையில் 9க்கெல்லாம் அதுக்கு தவிடு வச்சு புல்லு கட்டுவேன். அப்புறம் சாயங்காலம் வந்து 4 மணிக்கு மறுபடியும் வைக்குவேன். எல்லாம் கூப்பிட்ட உடனே கியாவுன்னு உடனே எல்லாம் கிட்ட வரும். குட்டி மான் எல்லாம் வந்துடும் கிட்ட. நல்லா சாப்பிடுவாங்க. அப்புறம் குரங்கெல்லாம் நிறையா இருக்கும். இங்கே பொருளெல்லாம் ஜாக்கிரதையாக வச்சுக்கணும் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இடம். மான்கு. நமக்கு சொந்த ஊர்? நம்ம சொந்த ஊர் வந்து இது ஊர் தான், சித்தூர் தான். சித்தூர் தான். பக்கத்தில் இருவாரம். நீங்கள் என்னது கேட்குறீங்க? இல்லை, தமிழில் எப்படி கற்றுக்கிட்டீங்க? தமிழ்நாடு தான் நான். தமிழ்நாடு தானா? அங்கிருந்து அப்புறம் இங்கே வந்துட்டீங்களா? படிச்சதெல்லாம் தமிழ் தாங்க. அதனால தான் தமிழ் நல்லா பேசுகிறீங்களா? இப்போ இங்கே என்ன டைமுக்குள்ளே வரல, என்ன டைமுக்கு வெளியே போயிடணும்? நான் 8:30 வருவேங்க. 8:30 வருவீங்க? 5:30 போவோம் சார். அப்போ நம்ம பொதுமக்கள்லாம் பார்க்குற மாதிரினா அவங்க என்ன டைமுக்கு வரணும்? அவங்க வந்து காலையிலேருந்தே வராங்க. 9லேருந்து சாயங்காலம் வரைக்கும் வராங்க. சாயங்காலம் வரைக்கும் வருவாங்க. வந்தால் இங்கே அழகாக மான் பார்த்துட்டு ஜாலியாக ஃபேமிலியோடு வந்தால் கொஞ்சம் ஃபேமிலியோடு வராங்க. நல்லா பசங்களுக்கு சில்ட்ரன்ஸ் பார்க்கு தான். மான் இருக்குது, பார்க்குறாங்க. அது வெளியாளோட குரல் அது வாய்ஸ் கேட்கும். அந்த டைமில் அது வந்து பயந்த சுபாவம் உள்ளது. மானும் முயலும் தான். அதனால அது மற்ற ஆளுங்கன்னு அதுக்கு தெரிஞ்சதுன்னா ஃபஸ்ட்டு போயிட பார்க்கும், ஓடிட பார்க்கும். உங்ககிட்ட பாசமா வருமா? என்கிட்ட பாசமா வரும். தொட்டு பார்த்துருக்கீங்களா? தொட்டு பார்த்துருக்கீங்க? கையில தவிடெல்லாம் சாப்பிடும். தொட்டு பார்த்துருக்கீங்களா? கையில சாப்பிடும். மான் கடிச்சிரும் அந்த மாதிரி அந்த பயம் இல்லையா? சம்டைம் கொம்பு இருக்கு இல்லையா? ஆமா. அது எப்படின்னா முட்டிடும், கண்ணுக்கு நேரம் ஆயிடும்ட்டு தான் பயப்படுவேன். அது மட்டும்தான். கொம்பு இல்லாத மான குட்டி மானெல்லாம் வரும். ஜாலியா இருக்கும். நல்லா ஜாலியா இருக்கும். நான் வீட்டுல இருந்து இப்போ தற்செயல எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தேன். 5 மாதம் தான் வந்து அவர் இறந்துட்டு. இந்த வேலை கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நான் பிரியமாக தான் இந்த வேலை பார்க்குறேன். இல்லை ஸோ கைஸ், ரோஸ்லின் ஆண்டி ஸ்டோரி கேட்டால் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணலாம் தான் தோணுது. பட் இப்போ இருக்கிற நிலைமை நல்லா யோசிச்சு பார்த்தா எனக்கு ஹெல்ப் தேவைப்படுது கைஸ். ஸோ அதனால் ஏதாச்சும் கேட்கணும்னா ஏதாச்சும் வேலை இருக்குமா ஆண்டி அப்படின்னாங்க, நானே கேட்கணும். அதனால் எதுவும் ரியாக்ட் பண்ணாமல் அவன் இதை கிளம்பிட்டேன் கைஸ். ஸோ மக்களே, உங்க எல்லாருக்கும் ஸ்டார்டிங்ல இந்த டவுட் இருந்திருக்கும், அது நம்ம ஆக்டிங் டிரைவர் அப்படின்னு சொன்னா என்கிட்ட ஒரு டிராவல்ஸ் இருக்கு. அந்த டிராவல்ஸ் எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு எங்கேயாச்சும் போகணும், சுத்தி பார்க்கணும், பட் எங்க போறது எப்படி போறது அப்படின்னு எதுவுமே தெரியாம இருந்துச்சுன்னா கவலையே படாதீங்க, எனக்கு ஒரு கால் பண்ணுங்க. நீங்க எங்க இருந்தாலும் நானும் என்னோட பைக்கும் நாங்க உங்ககிட்ட இருப்போம். அண்ட் வண்டிக்கு தேவையான பெட்ரோலை நீங்க தான் போடுற மாதிரி இருக்கும். அண்ட் டிரைவரான எனக்கு நீங்க ஃபுட் வாங்கி தர மாதிரி இருக்கும். முக்கியமா எவ்ரி 50 கிலோமீட்டர்ஸ் சாயா, குக்கி, சாக்கி இந்த மாதிரி எல்லா ஸ்நாக்ஸும் இன்க்ளூடடா இருக்கும் கைஸ். அண்ட் முக்கியமா இந்த ஆஃபர் ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ் கைஸ். ஸோ சாரி ஃபார் தட். அண்ட் அப்படியே மேன் பிராங்கியை கூப்பிட்டு போனேன் அப்படின்னா இருக்கிற கஷ்டத்துல செலவு பண்ண ஆள் கிடையதே பெருசு. வாண்டடா வந்து கேட்ட வேணாம் சொல்லுவாங்க. அதனால தான் கைஸ் அண்ட் இந்த வீடியோவை நம்ம இங்கேயே முடிச்சுக்கிறோம். மை டியர் மக்களே, இந்த ஆந்திரா வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் இதே போல வீடியோக்கள் மீண்டும் மீண்டும் வேண்டும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பரவாயில்ல மேன், தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கடா. கம்பெனி ரொம்ப லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு. வேண்டாம், எனக்கு வேற எப்படி சொல்றது எனக்கு தெரியல. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆண்டனி.